मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இந்தாங்க சார், நீங்க ஆர்டர் பண்ணது. வாவ். நான் அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வர காரணமே இங்க சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனாலதான் இங்க வரேன். இதே மாதிரி நம்மளும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும், ஆனா வேற ஒரு மாதிரி டிசைன்ல. இவனை நம்பாத, எப்பவும் அப்படிதான் பேசுவான். இதே உங்ககிட்ட என்ன தெரியுமா பண்ணுவான்? நீ ஒரு ஜிம் ஓபன் பண்ணணும், அதுல நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், அதை வச்சு நீ பெரிய பணக்காரனாகி ஒரு ஊர்ல ஏகப்பட்ட ஜிம்ம உருவாக்கிடணும்னு சொல்லுவான். அப்பா நீ சொன்னது சூப்பரா இருக்குப்பா. இதே முயற்சியை தான்ப்பா நான் அந்த காலத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி அவன் நிறைய ஐடியா சொல்லுவான். சிரிங்கடா சிரிங்க. ஆனா உங்களுக்கு என்னோட சின்ன மூளைய பத்தி தெரியவே இல்ல. நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பையை மட்டும் வளர்க்குறீங்க. வருங்காலத்துல நான் பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்து வருவேன். என்ன கர்மத்தடா என்கிட்ட கொடுத்தானே? அதான் சூப்பு தெரியுமா? இதுதான் சூப்பா? யாரோ கை கழுவுன தண்ணி மாதிரி இருக்கு. இந்த நண்பா நம்ம ஓசியில சாப்பிட வந்திருக்கோம், அப்படிலாம் பேசக்கூடாது. தல நீங்க எதுக்குமே கவலைப்படாத. செஃப் வந்தா அவன்கிட்ட பேசிக்கிறேன். டேய் என்னடா சூப்பு இது? சொல்லுங்க சார், என்ன ஆச்சு? சார் நீங்க கொடுத்த சூப் ரொம்ப கேவலமா இருக்கு. என்னது, ஏன் சூப்பு கேவலமா இருக்கா? சார் கேவலமா இருக்க சூப்பா கேவலமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, என் சூப்பு கேவலமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சாரி சார், கேவலமா இல்ல, படு கேவலமா இருக்கு. இங்க பாரு நண்டு, உன்னோட சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, நான் சமையலுக்கு என்ன அவார்டு வாங்கியிருக்கேன். நீங்க அவார்டு வாங்குங்க, எது வேணாலும் வாங்குங்க, ஆனா சாப்பாடு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, புரியுதா? இந்த மாதிரி மொக்க சாப்பாடு செஞ்ச உங்களுக்கு எப்படி யார் அவார்டு கொடுத்தாங்க? இங்க பாருங்க, நீங்க வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருப்பா, சாப்பாடு நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. இதை நான் இப்ப உடனே சரி பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே நடக்காது. உங்களுக்கு வேற என்ன டிஷ் வேணும்னு சொல்லுங்க, ரெடி பண்ணி தரேன். வேற டிஷ்ஷா? அது வச்சு நல்லா இருக்குமா? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா கலாய்க்கிறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிஷ்ஷுமே கொடுக்க மாட்டோம். டேய் போடா, இங்க நிக்காத, எனக்கு கோவமா வருது. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஹலோ சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நண்டு கால் சூப்பு வேணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நண்டு சகப்பா இருக்கணும். கண்டிப்பா சார். நீ எனக்கு அந்த மாதிரி ஒரு நண்டு சூப்பை செஞ்சு கொடுத்தீன்னா உனக்கு நான் எக்ஸ்ட்ரா காசே கொடுக்கறேன். சார் இப்பதானே கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு கேவலமான சூப்பு ரெடியாகி வந்துகிட்டே இருக்கு, கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, நாம அவரை ரொம்ப கலாய்க்கிறோம், இதுக்கு மேல வேண்டாம். அடுத்ததா ஒரு சிகப்பு நண்டு எடுங்க. ஓகே சார். சார் நண்டு காலி ஆயிடுச்சு சார். கஸ்டமர் நண்டு கால் சூப்பு தான் வேணும்னு கேட்டிருக்காரு, அதுவும் சிகப்பு கலர் நண்டு தான் வேணுமா? இப்ப என்ன பண்றது? அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள சிகப்பு கலர் நண்டு வாங்கிட்டு வரலனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். சார் என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார், நான் ஒரு புள்ள குட்டிக்காரன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப உடனே நண்டு வந்தாகணும். சார் நண்டு நான் என்ன தெரியாத, என்கிட்ட போய் நண்டை கேட்டா நான் எப்படி சார் கொண்டு வருவேன்? லூசா சார் நீங்க? யார பார்த்து லூசுன்னு சொன்னேன்? சார் நண்டு இல்லைன்னா நண்டு இல்லைன்னு தானே சொல்லணும். ஒரு நிமிஷம் இரு. சிகப்பு நண்டு கிடைச்சிடுச்சு. சூப்பரான சிகப்பு கால் நண்டு சூப்பர் ரெடி பண்ணிட வேண்டியதுதான். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் போய் அந்த நண்டை புடிச்சிட்டு வரேன். என்னையவா கலாய்க்கிறீங்க? தோ வந்துட்டேன்டா. ஹலோ சார், உங்களுக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட் சாப்பாடு ரெடியா இருக்கு. நான் தான் வேணாம் சொல்லிட்டேன், மறுபடியும் வந்து உன் மூஞ்ச காட்டாத போயா. இல்ல சார், உங்களுக்கு நான் பண்ற சூப்பே பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, அதனால உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சூப்பர் ரெடி பண்ணிருக்கேன். ஏற்கனவே கொடுத்தது சுமாரா தான் இருந்துச்சு சார், அதனால தான் வேண்டான்னு சொல்றேன், புரியுதா? கடைசியா நீங்க சாப்பிட்டது ரொம்ப சுமாரா இருந்திருக்கும், அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு டென்ஷன். நீங்க வேணும்னா கிச்சனுக்கு வந்து பாருங்களேன். தம்பி சூப்பர் ஐடியாவா இருக்கு, நீயே கிச்சனுக்குள்ள போய் என்னன்னு பாருப்பா. அப்படி வா, எங்க வழிக்கு சூப்பரா கொடுக்கணும். நண்பா இப்ப நானே கிச்சனுக்கு போறேன். அங்க இருக்கிற ஐட்டத்தை வச்சு நானே சூப்பர் டிஷ்ஷா செஞ்சு கொண்டு வரேன். போயா. வாங்க சார், வாங்க வாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். அந்த சிகப்பு நண்டு கால் சூப் கேட்டனே. சார் நண்டு முடிஞ்சிருச்சு, அதனால வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். வெயிட் பண்ணுங்க சார்.
என்ன சொன்னாங்க இப்போ? ஒருவேளை ஷெஃப்பை கலாச்சதுனால ஷெஃப் கோவமாயி சூப் வச்சிடலாம்னு பிளான் பண்ணிட்டாரோ? இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நாம உள்ள போய் நம்ம ஃப்ரெண்ட் பத்திரமா தான் இருக்கானான்னு செக் பண்ணிடுவோம். ஆமா, இங்கதான் ஒருத்தர் சிவப்பு கால் நண்டு சூப்பு கேட்டிருக்காரு. நண்டு இல்லைன்னு பேரர் சொல்றான், ஆனாலும் நண்டு சூப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. நாம போய் அந்த ஷெஃப்பை ஒரு கை பாத்துருவோம். நம்ம ஃப்ரெண்ட் மேலேயே கை வச்சுட்டாருல. அங்க போறானுங்க. விட்டுறேன், ஒரே மசாலாவா விட்டுறேன். என் சூப்பையா நல்லா இல்லைன்னு சொன்னேன். இப்போ உன்னையவே சூப்பாக்கி என் கஸ்டமருக்கு கொடுக்க போறேன். டேய் வேணாண்டா, சூப்பு ரொம்ப கேவலமா இருக்குடா. ஏய், நீயே சூப்பாக போற, அதுலயும் இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கியா? நான் விட மாட்டேன். இப்ப பாரு என் எஸ்கேப்ப. டாடா பைடா. தப்பிச்சா போற, இரு வரேன். எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். காப்பாத்த வந்துட்டோம். ஏடா போஸ் கொடுக்குறீங்க, வாங்க. கவலைப்படாத. ஏய் ஏய், புடிச்சிட்டேன். ஏய், அவனுங்களை விடாதீங்க. அந்த சிகப்பு நண்டை புடிங்க. அடே, என் நண்பனையா சூப் வச்சு குடிக்கணும்னு பாக்குற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் பச்சைக்கிளி, ஓவரா பேசினா உன்னை சும்மா வச்சு சாப்பிட்டுருவேன். ஏய், அவனை விடாதீங்க. ஏய். என்ன தூக்கி போட்டேன். டேய் யாரோ பிடிக்கிறா, பிடிக்க 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 பிடிக்க. அப்பா காப்பாத்திட்டான்டா என் நண்பன். வந்துட்டேன் நண்பா, உன்னை காப்பாத்த. எப்படி பிடிச்ச பத்தியா உன்ன? ஓ காரமா. காப்பாத்துங்க. அப்பா பூச்சப்பா, அந்த சூப்புல இருந்து காப்பாத்தி இந்த சூப்புல தள்ளி விட பாத்துக்கிட்டேடா நண்பா. சாரி நண்பா. ஆஹா, நல்ல வாசனை வருதே. அடடா, நண்டு கால் சூப் செமையா இருக்கும் போல இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் நீயே இந்த மாதிரி பண்ணலாமா? என்னடா ஆச்சு? பாஸ், செமையா பிடிச்சிட்டீங்க பாஸ். கிரிக்கெட் டீம்லயே இருக்க வேண்டியவன். நீ கிரிக்கெட் டீம்ல இருக்க வேண்டியவன் இல்ல, ஜெயில இருக்க வேண்டியவன். இப்ப பாரு எப்படி கேட்ச் பிடிக்கிறேன்னு. அவனே போய் அடுப்புல விழுந்துட்டான். ஓகே பாஸ். ஆகா சுடுது. ஆகா பின்னாடி யாரா வத்தி வச்சது? டேய் தொறடா, என்ன திறந்து விடுறா. டேய் உள்ள முழுக்கமா இருக்குடா, பயங்கரமா எரியுது. வந்துட்டேன். டேய், என் நண்பனை அவன்ல வைக்கிற. இப்ப பாரு என் ஆக்ஷன். இந்த வாங்க நண்பா, வா. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தான் நண்பா? என்னை வச்சு எப்படி விளையாண்டாங்க தெரியுமா? ஒன்றுலப்பா, லைட்டா வயிற்று கலக்குச்சு, அதான் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்தேன். தம்பி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இந்த ஆக்ஷன் டைமை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஆக்ஷனுக்கு நடுவுல என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி நண்பா. ஏன் நண்பா? எவன்டாவ தோசை தவால என் மண்டையில் அடிச்சது? வரண்டா. திருட்டு போயல இல்ல. வாடா, என்ன புடி பாப்போம். எப்படி எஸ்கேப்? என்னையா சூப் வைக்கணும்னு நினைச்சா எப்ப பாரு என் ஆட்டத்தை. தானே இப்படி பைத்தியக்கார மாதிரி அடிச்சுக்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டா பாத்தியா நம்ம நண்பன். வேற லெவல்டா, வேற லெவல். சூப்பர் சூப்பர். அப்படிதான் அப்படிதான், அவனை சும்மா விட்டுறாத. இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? நீங்க தான் இந்த ஹோட்டல் ஓனரா? கஸ்டமரை புடிச்சு சமைச்சு சர்வ் பண்ண பார்த்தான் சார் உங்க ஷெஃப். என்னது? ஆமா சார், எங்க ஃப்ரெண்ட சூப் வைக்கலாம்னு பார்த்தாரு இவரு. கேட்டா கஸ்டமர் கேட்டாங்களாம், கொஞ்சம் அசந்தீங்க உங்களையும் சூப் வச்சிருவாரு.
இவரை மட்டும் வேலையில வச்சிருக்காதீங்க, ரொம்பவே மோசமானவரா இருக்காரு. உங்களுக்கு தான் பிரச்சனை. சார், கஸ்டமர் நண்டுக்கால் சூப்பு கேட்டாரு. அதுக்கு எங்க நண்பன் தான் கிடைச்சானா உனக்கு? இங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, சூப்பர் சூப்பு சூப்பர் சூப்புன்னு சொன்னா. ஆனா குடிச்சு பார்த்தா அந்த சூப் நல்லாவே இல்ல. நீங்களே வேணா குடிச்சு எங்க பாருங்க. வீட்டு பக்கத்துல இருக்கவங்களே சூப்பரா சூப்பு போடுவாங்க தெரியுமா? ஆனா நீங்க இங்க பாருங்க, நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாத்தீங்களா நான் சமையல் பண்ணதுக்கான அவார்டு. ஏய், முதல்ல மட்டமா சமைச்சிருக்க, அப்புறம் மட்டமா நடந்திருக்க. வெளியே போ. வேணாம் சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார். என்னால எதுவும் பண்ண முடியாது. உன் சம்பள பாக்கிய வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. இனிமே உனக்கு இங்க வேலையே கிடையாது. சார் ப்ளீஸ் சார். முதல்ல வெளியே போ. சாரி சார். என்னைய வேலையை விட்டு தூக்குறீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்களே இனிமே சும்மா தான் இருப்பீங்க. இருங்கடா வச்சுக்கிறேன். நல்ல வேலை அந்த கஸ்டமர் சிவப்பு நண்டுக்கால் சூப்பு கேட்டாரு. மஞ்சக்கால் பூனை சூப்பு கேட்டிருந்தா என் நிலைமையே யோசிச்சு பாருங்க. அதை விட அவர் பச்சைக்கிளி பாயசம் கேட்டாருன்னா அப்ப யோசிச்சு பாரு எப்படி இருக்கும்னு. இவன் கதை முடிஞ்சிருக்கும். அதனால இனிமேல் ஜாக்கிரதையா இருங்க.